Dear teachers, welcome to JS in English Learning. We are with Unit 7 of the revised PGTRP syllabus, and we are with Jane Harrison's play Stolen. This play Stolen, என்ன play அப்படின்னு கேட்டீங்கன்னா, it is a modern play written in non-linear narrative. நான்-லீனியர் narrative. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய சீன்ஸ் தான் இருக்கும். ஆக்ட் அப்படின்லாம் இருக்காது, வெறும் சீன்ஸ். ஏன்னா அந்த இதுல இந்த பிளே வந்து எதை பத்தி அப்படின்னா, அபாரிஜினல் குரூப் ஆஃப் சில்ட்ரன் ஹூ வேர் ஸ்டோலன் ஃப்ரம் த பேரண்ட்ஸ். ஸ்டோலன் அந்த டேர்ம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டேர்ம். ஒரு அபாரிஜினல் குரூப் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த காலனைசர்ஸை அட்டாக் பண்ற மாதிரி ஒரு டேர்மை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த காலனைசர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, திஸ் வாஸ் அன் அசிமிலேஷன் மூவ். இந்த ஒரு பிரிமிட்டிவ் கல்ச்சர்ல இருக்கக்கூடிய பீப்புளை அந்த சோ கால்டு வெல் டெவலப்டு கல்ச்சருக்குள்ளார கொண்டு போய் அவங்கள வந்து நம்ம என்ன பண்ணோம், முன்னேற்ற போறோம்னு நினைச்சு என்ன பண்ணாங்க, ஒரு பாலிசியை உருவாக்குனாங்க. அந்த குழந்தைகளை இந்த அபாரிஜினல் பேரண்ட்ஸ்ல இருந்து பிரிச்சு கொண்டு போய் அந்த ஒயிட் வேர்ல்டுக்குள்ளார விட்டுட்டாங்க, யூரோப்பியன் வேர்ல்டுக்குள்ளார விட்டாங்க. அந்த குழந்தைங்க உண்மையாலுமே சந்தோஷமா இருந்தாங்களா? அவங்க எப்படி சைக்கலாஜிக்கலி எஃபெக்ட் ஆனாங்க, பிசிக்கலி எப்படி எஃபெக்ட் ஆனாங்க, மென்டலி எப்படி எஃபெக்ட் ஆனாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகா இந்த பிளேல காட்டியிருந்தான். அப்ப இந்த பிளேல ஜேன் ஹாரிசன் ஒரு 5 கேரக்டர்ஸை பயன்படுத்தி இருக்கிறான். இந்த 5 பேருமே அபாரிஜினல் சில்ட்ரன். யார் யார் அந்த 5 பேர் அப்படின்னு நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். அப்புறம் அவங்கள பத்தி குறிப்புகள் வந்து அப்படியே நமக்கு அப்படியே இந்த கோர்ஸ் ஆஃப் த ஸ்டோரி இட் வில் பி இன்ட்ரோடியூஸ். அவன் இனிஷியலா அப்படியே இந்த புக்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படின்னு நான் சொல்லிட்டு வரேன். ஆன் எப்படிப்பட்டவங்க? ஆன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஆன் அப்படின்னோடனே நமக்கு தெரியும், இது மேலா ஃபீமேலா? ஆன் ஃபீமேல். ஓகே, ஆன் அண்ணா அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஆன் இஸ் அ ஃபீமேல் கேரக்டர். இவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னா, ஷி இஸ் அ ஃபேர் ஸ்கின்ட் சைல்ட். ஸ்கின் வந்து நல்ல ஃபேரா இருக்கும். அண்ட் ஷி இஸ் அடாப்டட் பை அ ஒயிட் ஃபேமிலி ஹூ க்ரோஸ் அப் நாட் நோயிங் ஹர் அபாரிஜினல் ஐடென்டிட்டி. இந்த குழந்தை வந்து அபாரிஜினல் குழந்தைன்னு தெரியாமலே ஒரு ஒயிட் ஃபேமிலி இவங்க அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி தான் கவர்மெண்ட் பண்ணாங்க. இவங்க எந்த பேக்ல இருந்து வர்றாங்க அப்படிலாம் தெரியாது. இந்த அடாப்ஷன் சென்டர்ல கொண்டு போய் இந்த குழந்தைய வச்சுட்டாங்க. அங்க என்ன பண்ணுவாங்க, யாரெல்லாம் குழந்தை இல்லையோ அந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருந்து அவங்க அந்த அடாப்ஷன் சென்டருக்கு போவாங்க. இந்த மாதிரி நிறைய படத்தை நீங்க பார்த்துருக்கிறீங்க. நிறைய குழந்தைங்க சில பேர் குழந்தைங்க பயத்துல நிற்கும், சில பிள்ளைங்க ஆர்வமா நிற்கும். நம்மளை கூட்டிட்டு போவாங்களா அப்படின்னு சொன்னா, அங்க பாத்தீங்கன்னா அஞ்சலின்னு ஒரு படம் நான் பார்த்தேன். அதுல பாத்தீங்கன்னா இந்த குழந்தைய கொண்டு விட்டுருவாங்க. அந்த குழந்தைய ஒரு ஃபேமிலி வந்து இவங்க தான் வேணும் அப்படின்னு கேட்கும்போது அங்க நிறைய பிரச்சனைகள் ஆகும். அதே மாதிரி ஆன் வந்து அபாரிஜினல் சைல்டுன்னே தெரியாம ஒரு ஒயிட் ஃபேமிலி அடாப்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. ஆன் வந்து அந்த வீட்டுல வளர்றாங்க. ஆனா she knows that she is an aboriginal child. அப்போ அவங்க பிற்காலத்துல அந்த அபாரிஜினல் ஐடென்டிட்டியை தேடி என்ன போனாங்களா, இல்ல போக முடிந்ததா, போக முடியலையா அப்படிங்கறத தான் நம்ம பிளேக்குள்ளார பார்க்கணும். ஓகே, இன்னொரு கேரக்டர் இருக்காங்க, சாண்டி அப்படின்னு ஒரு கேரக்டர். இந்த சாண்டி அப்படிங்கிற கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர்னா, ஒரு அபாரிஜினல் சைல்ட். இந்த சாண்டி வந்து இந்த பிளேல பிகினிங்ல இருந்து எண்டு வரைக்குமே அத்தாரிட்டிஸ் இவனை எப்படியாவது பிடிச்சி அந்த அடாப்ஷன் சென்டர்ல கொண்டு போய் விட்டுறணும். அடாப்ஷன் சென்டர்ல யாராவது ஒரு அந்த ஒயிட் ஃபேமிலி வந்து இவனை அடாப்ட் பண்ணிட்டு போயிடும், அப்பயாவது இந்த இனம் வளரும் அப்படின்னு நினைச்சு சாண்டிய வந்து வலை போட்டு தேடுறாங்க. ஆனா இவன் வீட்டுல இருக்கக்கூடிய அவனுடைய அம்மா, அவனுடைய பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், கொஞ்சம் வளர்ந்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, இவனை ஒளிய வைக்கிறாங்க. இவன் பாத்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்கான். போலீஸ் வந்துருச்சு அப்படின்னு அங்கிட்டு வர்றாங்க அப்படின்னா இங்கேயே என்ன பண்ணுவான், கொல்லப்புறத்துல கதவை கூரையை பொத்துக்கிட்டு ஓடுற மாதிரி எல்லாம் இவன் ஓடிக்கிட்டே இருப்பான். he will be always on the move, and this character is a symbol of resistance. But throughout the play he feels frustrated because he is not able to stay in a place and experience the love and warmth of his family. இந்த குடும்பத்துல கிடைக்கக்கூடிய அன்பு, பாசம், அது எல்லாமே அவன் மிஸ் பண்றான். இருந்தாலும் நான் அந்த வெள்ளைக்காரங்க கையில மாட்ட மாட்டேன், அத்தாரிட்டிஸ் கையில மாட்ட மாட்டேன் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருப்பான். அப்ப ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது அவன் என்ன பண்றான் அப்படின்னா, தன்னுடைய அபாரிஜினல் ஐடென்டிட்டிய தக்க வச்சுக்கிறான். அதே நேரத்துல அந்த அபாரிஜினல் கல்ச்சரல் ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே
அவன் என்ன பண்ணான், பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தான். இஸ் ஐடியா கிளியர் அபவுட் சாண்டி? இதை டிராமடைஸ் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு சீன்லையும், ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு சீனு அல்லது 1 or 2 சீன்ஸ், அண்ட் அதுல ஸ்டேஜ் டயலாக்ஸ், டிராமடைசேஷன், அதை தான் நம்ம அப்படியே பார்க்க போறோம் அடுத்தடுத்ததுல. தென் த தேர்ட் சைல்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேர்ள் பை நேம் ஷர்லி. ஆனா கேர்ள், அப்புறம் சாண்டி ஒரு பாய், அப்புறம் ஷர்லி அப்படின்னு ஒரு கேர்ள். இந்த ஷர்லி எப்படிப்பட்டவ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷி வாஸ் அன் அபாரிஜினல் கேர்ள். அவர் குழந்தையா இருக்கும் போதே அவளை என்ன பண்றாங்க, பேரண்ட்ஸ்ல இருந்து பிரிச்சு கொண்டு போய் அடாப்ஷன் சென்டர்ல விற்கிறாங்க. அண்ட் அடாப்ஷன் சென்டர்ல வச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, ஷி க்ரோஸ் அப் அண்ட் ஹர் சில்ட்ரன் இன் டர்ன் ஆர் டேக்கன் அவே ஃப்ரம் ஹர். அப்ப பாத்தீங்கன்னா இட் பிகம்ஸ் சைக்கிள், one generation, and there were several generations of stolen generation. Not one generation. ஒரு குழந்தை அந்த ஒரு குழந்தையுடைய லைஃபோட முடியறது இல்ல, அந்த குழந்தை அந்த குழந்தையுடைய குழந்தை அந்த குழந்தையுடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சைக்கிளா போயிட்டு இருக்கு, which becomes stolen. Is idea clear? Which character represents a cycle of stolen generations அப்படின்னு கேட்டா நீங்க ஆன்சர் என்னவா எழுதணும்? ஷர்லி. ஷர்லி. அதுக்கப்புறம் ரூபி அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ரூபி பாத்தீங்கன்னா பயங்கரமா ரொம்ப அதிகமா மென்டல் ட்ராமா உள்ள ஒரு கேரக்டர். பிசிக்கல் ட்ராமா, மென்டல், சைக்கலாஜிக்கல். யார் அப்படின்னா ரூபி. ரூபி as a child is abused and beaten and she is forced into domestic work. அவளை செக்ஷுவல் அபியூஸ் பண்றாங்க, வெர்பல் அபியூஸ் பண்றாங்க, மேன் ஹேண்டில் பண்றாங்க. அண்ட் இந்த பிரச்சனையினால என்ன ஆகுது அப்படின்னா, she suffers from mental illness. ரொம்ப mentally imbalanced child ஆக later when she grows up she becomes like that. And then you will find there is a character called Jimmy. Okay, இந்த ஜிம்மி என்ன பண்றாரு அப்படின்னா, அடாப்ட் பண்ணி இவரை வந்து என்ன பண்றாங்க, வீட்டுல இருந்து இவரை தரன்னு இழுத்து கொண்டு போய் அடாப்ஷன் சென்டர்ல போடுறாங்க. அந்த இருக்கக்கூடிய அத்தாரிட்டிஸ் இந்த பிள்ளைகளை வந்து ரொம்ப ஹார்ஷா ஹேண்டில் பண்ணும்போது அந்த அத்தாரிட்டிஸ்க்கு எதிராக ரெபல் பண்ணக்கூடிய ஒரு பையனாக இருக்கிறான். அண்ட் என்ன பண்றான், இவனை தூக்கி பிரிசன்ல போடுறாங்க. அண்ட் ஹி டைஸ் பை கமிட்டிங் சூசைட். பாலிசி கில்ஸ், பாலிசி கில்ஸ். சந்தேகத்தின் பெயரில் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் நம்ம பாக்குறோம் பிரசன்ஸ்ல மரணங்கள் அப்படிலாம் ஏற்படுது, அது அப்படியே மூடி மறைக்கப்படுது. இங்க அதே மாதிரி அபாரிஜினல் மேன் was aboriginal boy who rebelled against the system was victimized by the system. இந்த ஸ்டோரிக்குள்ளார பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய சாங்ஸ் இருக்கு, நிறைய லெட்டர்ஸ் இருக்கு. ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து சாங் போடுவாங்க, ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து லெட்டர்ஸ் எழுதுற மாதிரி அந்த லெட்டர்ஸை பத்தி குறிப்புகள்லாம் இருக்கு. அதே ரிப்பீட்டட் மோட்ல இருக்கும். இந்த ரிப்பீட்டட் மோட் ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, this repetitive storytelling technique reflects the traditional aboriginal storytelling method. Okay, இந்த ஸ்டோரி வந்து அவங்க குழந்தையா இருக்கும்போது ஸ்டோரியை ஒரு மாதிரி சொல்லி இருப்பாங்க. அதே ஆள் வந்து கொஞ்சம் வளரும் போது, ஒரு யங்ஸ்டரா இருக்கும்போது அந்த ஸ்டோரியை வேற மாதிரி சொல்லி இருப்பாங்க. அடல்ட் ஆகும்போது கொஞ்சம் மெச்சூர்டு லெவல் வரும்பொழுது என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்டோரியவே கொஞ்சம் வேற மாதிரி சொல்லுவாங்க. அதனால அந்த ஒரு டெக்னிக்க இந்த பிளேல ஜேன் ஹாரிசன் அடாப்ட் பண்ணியிருக்கிறாங்க. இஸ் ஐடியா கிளியர் டீச்சர்ஸ்? இந்த பிளேக்குள்ளார பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் பண்ணும்போது நிறைய சிம்பாலிக் விஷயங்களை வச்சு நிறைய சிம்பிள்ஸ் வச்சிருந்தான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, there was a filing cabinet, ஒரு கேபினெட் with files, and what does it refer to அப்படின்னு கேட்பாங்க. இது எல்லாமே அங்க குறிப்புகளா இருந்தது. ஒருவேளை நம்ம கொஸ்டின் பேப்பர் செட்டர் நான் வந்து அப்படிதான் ரீட் பண்றேன். ஏன்னா எடுக்கும் பொழுது உள்ள டயலாக்ஸ்குள்ளார போய் ரொம்ப டீப்பா படிக்கிறதுக்குலாம் உங்களுக்கு டைம் இருந்திருக்காது. ஒருவேளை அந்த அளவுக்கு பிரில்லியண்டா பயங்கரமா படிக்கக்கூடிய ஆட்கள் வேகமா இருக்கும், ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் தான் போயிருந்தாங்க. அதனால உள்ள டெக்ஸ்டுக்குள்ளர போகும்போது கொஞ்சம் பேரலா இந்த இன்ட்ரோடக்ஷன் செக்ஷன்ல இருந்து ஏதாவது சிம்பிள்ஸ் அதை பத்தி ரெஃபரன்ஸ் இருக்கா, இதை நம்ம கொஸ்டினா கேட்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இதுல இருந்து கொஸ்டின் வரும். இந்த ஃபைலிங் கேபினெட், அங்க ஒரு ஃபைலிங் கேபினெட்டை ஸ்டேஜ்ல வச்சிருப்பாங்க. இது எதை குறித்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, when there is a file for every child, அந்த ஃபைல்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா
there was an official document which was maintained and which kept all the details about the children intact, but the children could not access it. ஏன்னா சின்ன வயசு கொண்டு வந்திருப்பாங்க, அவங்க அந்த எங்க இருந்து வந்தாங்க, எந்த ஊர்ல இருந்து வந்தாங்க எல்லாத்தையும் மறந்து போயிருக்கலாம். ஏன்னா இப்ப இருக்கிற பிள்ளைங்க மாதிரி அந்த காலத்துல இருந்த பிள்ளைங்க எல்லாம் இல்ல. இப்ப இருக்க பிள்ளைங்க நீ எங்க விட்டாலும் சரி வந்து சேர்ந்துரும். ஏன் அப்படின்னா கேட்ஜெட் இருக்கு, போன் நம்பர்லாம் நமக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, மனப்பாடமா வச்சிருக்கு. இப்போ வர நமக்கு புரியாத பாடல்கள்லாம் இருக்கு, அந்த பாட்டு எல்லாத்தையுமே மனப்பாடமா பாடுதுங்க. அந்த அளவுக்கு பிரில்லியன். பட் ஒரு காலத்துல ரொம்ப சின்ன பிள்ளைகளை இழுத்துட்டு வந்துட்டீங்கன்னா எங்க போறது, திக்கு தெரியல தசை தெரியலன்னு தெரிஞ்சிடும் இல்லையா? அதனால திஸ் filing cabinet is symbolic of the official document which controlled the children's life but which was inaccessible. அதுக்கப்புறம் ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா பெட்ஸ் இருக்கும். இந்த 5 குழந்தைங்களும் பெட்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பெட்ல bed represents the institution where children are kept. என்ன மாதிரி பெட்டா இருந்திருக்கும்? May not be very comfortable bed. It shows a kind of prison like structure. அந்த பிள்ளைகள் எல்லாத்தையுமே அந்த பெட்ல உட்கார வச்சிருப்பாங்க. இப்ப அந்த குழந்தைங்க they sit in the bed, they keep moving the bed. Why moving the bed அப்படின்னா they feel insecure there. அதே நேரத்துல இந்த பெட் ஒரே பொசிஷன்ல வச்சிருக்க மாட்டாங்க த்ரூ அவுட் த பிளே. இந்த பெட்டை வந்து மூவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் வாட் டஸ் தட் ஷோ அப்படின்னா இட் ஷோஸ் ஹவு சில்ட்ரன் வேர் கான்ஸ்டன்ட்லி அப்ரூட்டட் அண்ட் கான்ஸ்டன்ட்லி டினைட் ரெஸ்ட். எல்லாம் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா எல்லாமே நல்லா போகுதுன்னு அர்த்தம். இப்ப 5 பெட் ஒன்னா இருக்குது அப்படின்னா 5 குழந்தைகளை ஒன்னா கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இந்த 5 குழந்தைகளோட பெட்டை வந்து ஸ்டேஜ்ல வேற ஒரு இடத்துல போட்டாங்கன்னா they have gone to various families and அந்த இடத்துலயே அவங்களுடைய சீன், அவங்களுடைய டயலாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும். அப்ப நமக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கும், பட் we have to go with the play. அதுக்கப்புறம் இந்த பிளேல பாத்தீங்கன்னா ringing of the bell becomes symbol. இந்த குழந்தைங்க எல்லாம் ஒரு ஹோம்ல இருக்கிறாங்க அண்ட் அந்த ஹோம்ல அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அடிக்கடி பெல் அடிக்குது. இந்த பெல் அடிக்கும் போது that shows that they were not supposed to do things apart from the schedule. ஸ்கெடியூலை ஃபாலோ பண்ணி தான் செய்யணும் அப்படிங்கிறது வந்து that is the sign of strict authority. இந்த டைம்ல தான் சாப்பிடணும், இவ்வளவு நேரத்துக்குள்ளார தான் சாப்பிடணும், இவ்வளவுதான் சாப்பிடணும், அது முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வேலை, அதுக்கடுத்து அந்த வேலை அப்படின்னு ஒரு டைட் ஸ்கெடியூல் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஒரு குழந்தை வந்து அந்த மாதிரி ஸ்கெடியூல் எல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. They should enjoy absolute freedom, but the freedom of the children is curtailed, which damages the mind of the child. Is the information clear, teachers? ஆக்சுவலா அந்த ஒரிஜினல் பிளேல எப்படி இருந்தது அப்படின்னா இந்த பெல் வந்து நார்மலா நீங்க அடாப்ஷன் சென்டர்ஸ் எல்லாம் ஒருவேளை நீங்க படத்துல பார்த்துருந்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பெல் அடிப்பாங்க, இந்த குழந்தைங்க எல்லாம் என்ன பண்ணும், ரிப்போர்ட் பண்ணணும் இம்மீடியட்லி. என்ன அப்படின்னா ஒரு நல்ல அழகா வந்து வரிசையா லைன்ல நிக்கணும். அப்ப யாராவது அடாப்ட் பண்றதுக்கு வருவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, வரும்போது இந்த குழந்தைங்க வந்து அந்த அடாப்ட் பண்ண வரவங்களை இம்ப்ரெஸ் பண்ணி அவங்களோட போகணும். அப்ப இந்த குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் செய்வாங்க. அப்ப இந்த பிளேல நிறைய சாங்ஸ் இருக்குன்னு சொன்னோம். ஓகே, அப்ப இந்த சாங்ஸ் that are sung by the children is for the purpose of attracting the people who come to visit. அப்ப ஒரு இன்டென்ஷனோட அதை பண்றாங்க, which means and the children's innocence was lost. அவங்க ரொம்ப இன்னசென்ட்டா இருந்தாங்க, ரொம்ப வெகுளியா இருந்தாங்க ஒரு காலத்துல. ஆனா என்ன பண்றாங்க, அப்படியே இந்த சென்டருக்குள்ளார வந்தோன்னே அவங்க என்ன பண்றாங்க, தங்களுடைய ரியல் கேரக்டரை மறைச்சிட்டு வேற மாதிரி மற்றவங்களை ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த இடத்தை விட்டு வெளியில போனா போதும். அடுத்தது நிறைய சூட்கேஸ் எல்லாம் இதுல நீங்க சிம்பிளா பயன்படுத்திருக்காங்க. எதுக்கு சூட்கேஸ்? சூட்கேஸ்னாவே மூவிங் அவுட். ஒன்னு மூவிங் அவுட் லிட்ரல், இன்னொன்னு the baggage that they were carrying, the burden, emotional burden, the psychological burden, the mental burden that they were carrying along with them. அவங்க வெறும் பெட்டியை மட்டும் தூக்கிட்டு போகல, தரன்னு தங்களுடைய மெமரிஸையும் தூக்கிட்டு போறாங்க. வீடை பத்தி, தங்களுடைய இனத்தை பற்றி மெமரி எல்லாத்தையுமே தூக்கிட்டு போனாங்க. Are you there, teachers? அப்ப இந்த பிளே என்ன மாதிரி பிளேன்னு சொன்னோம்? என்ன 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 பிளே, என்ன கேட்டகரியில வைப்பாங்க?
aboriginal play அல்லது indigenous play. Indigenousனா native to the land. People who are native to the land were actually seen as காட்டுமிராண்டிகள். They were seen as a problem to the settlers, to the civilized people. அவன் என்ன சார் போறவங்க எல்லாம் வர்றவங்க எல்லாம் பிடிச்சி அடிக்கிறான்? எதுக்கு போறவன் வர்றவன் பிடிச்சி ஒருத்த அடிக்கிறான்? அவனுக்கு பயம் இருக்கு. ஏன் பயம் இருக்கு? நீங்க அந்த பயத்தை உருவாக்கி இருக்கீங்க. யார் அந்த பயத்தை உருவாக்குனது? த காலனைசர்ஸ் உருவாக்கி இருக்காங்க. ஏன் அவன் இடத்த போய் நீ பிடிச்சி உட்கார்ந்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து அவனை ஆட்சி செய்ய அவனுக்கு டிக்டேட்ஸ் கொடுத்தீங்கன்னா அவனுக்கு கோவம் வரதானே செய்யும். அப்ப அந்த யூரோப்பியன் செட்டிலர்ஸ் they saw aboriginals as a problem. அதற்கு ஒரு எதிர்வினையா தான் இந்த பிளே. என்ன சொல்ல வராங்கன்னா, aboriginals are not a problem, you are a problem to the aboriginals அப்படின்னு அந்த யூரோப்பியன் செட்டிலர்ஸுக்கு ஒரு லெசன் கொடுக்கிற மாதிரி தான் இந்த ஒரு பிளே இருக்கு. The aboriginal peoples are also people like you. They are with flesh and blood. They have emotions. They have attached to family. They have attached to their own culture. They have attachment to their land. இதை ஏன் நீங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அந்த செட்டிலர்ஸை பார்த்து கேட்கிற மாதிரி தான் இந்த பிளே எழுதியிருந்தாங்க. So the play has a universal theme. What is the universal theme? The need for a family, the pain of losing one's culture, the fight to belong to your own place, to your community. அதுதான் இந்த பிளேவினுடைய focus. Is the idea clear, teachers? Okay. அப்புறம் நம்ம ஆத்தர் நோட்டுக்கு வரணும். நம்ம இங்க பிரேக் பண்ணுவோம். We will get back after 5 minutes.